ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து உற்சாகமாக வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு அது ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை ஒரு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல தெரிவிச்சிட்டு போங்க நண்பர்களே. தேன்மொழி, கிளம்பு வா போலாம். வீட்டுக்குள்ளே இருக்கனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுது. வா வெளியில போயிட்டு வரலாம். தேன்மொழி, ஏய் எடி வா போயிட்டு வரலாம். தேன்மொழிமா, ஏய் வாடி போயிட்டு வரலாம். வா கொஞ்ச நாள் வெளியில போயிட்டு வரலாம். முடியா? ஏய் தேன்மொழி, நேராயிட்டு வா போலாம். வா தேன்மொழி, வாயன் போயிட்டு வரலாம். வா வா போயிட்டு வரலாம். வா வா கிளம்பு போயிட்டு வரலாமா? இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? ஒண்ணு இல்ல கட்டாதடி கட்டாத. உடம்பு என்னத்துக்காகும்? கொஞ்ச நாளைக்கு வெளியில போயிட்டு வரலாம்னு சொல்லி வா. நான் வரல. வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு மைண்ட் பாதிக்கும். வா. ஓ, என்ன பைத்தியம்னு சொல்றீங்க அப்படிதானே? இல்லடி, வீட்டுக்குள்ளே இருந்து உனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. அதான் வீட்டுக்குள்ளே இருந்து பைத்தியம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. செப்புள்ள போனதுக்கு அப்புறம் நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்றீங்க. ஓ, எனக்கு பைத்தியக்கார பட்டம் கொடுத்தாதானே உங்க இஷ்டத்துக்கு வாழ முடியும். நீங்க பண்ற தப்பெல்லாம் சுட்டி காட்ட முடியாதுல்ல. கேட்டா அவ பைத்தியன்னு பட்டம் கொடுத்தலாம். அதுக்கு அடுத்து நீங்க போட்டிருக்க பிளான் அதானே? என்னடி சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் பைத்தியம். இப்போ நானே அதை ஒத்துக்கணும், அவ்வளவுதானே? சரி, நான் பைத்தியம். போதுமா? ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு இல்ல. ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? தங்கோல அப்பெல்லாம் பேசாதடி. நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா சந்தோஷமா இருக்கும். வா. ஏன் என்ன விட்டு விலகி போற? ஏன் நான் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான். வா கொஞ்சம் லாங்கா டிராவல் பண்ணிட்டு சந்தோஷமா வெளியூருக்கெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சத சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம். வா நிச்சயமா சொல்றேன், நல்ல செய்தி கிடைக்கும். வா, உனக்கும் உன் மனசுல கொட்ட காயத்துக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும். அதான் என்ன பைத்தியம்னு சொல்றீங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில என்ன சேர்க்க போறீங்களா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டா பிடிச்ச மாதிரி வாழலாம்ல, உங்க இஷ்டத்துக்கு வாழலாம்ல. நல்லா இருங்க, நீங்களே நல்லா இருங்க. நான் மட்டும் இப்படியே இருக்கேன். ஐயோ தங்கம், அப்படிலாம் இல்லடி. தேன்மொழி இங்க வா. சொல்லல, நீ இப்பெல்லாம் மனசு உடைஞ்சு பேசாதடி, கஷ்டமா இருக்கு. என்ன விட்டு போ. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நீ இப்பெல்லாம் பண்ண எனக்கு பயமா இருக்குடி. உனக்கு எதுவும் இல்லல்ல? நான் பைத்தியம். என்னடி பேசுற? இப்ப பேசாதடி. உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் தானே நான் வெளியில கூட்டு போறேன்னு சொல்றேன். வா நம்ம கொஞ்ச நாள் வெளியில போயிட்டு வரலாம். வா. என்ன விட, என்ன விடு. இப்ப என்ன உனக்கு நான் வேணும். இங்க இருந்தா முடியாது, அதான் என்ன வெளியில கூட்டு போறேன், அப்படிதானே? இங்க நான் சம்மதிக்க மாட்டேன். வெளியிலனா ஏமாத்தி இல்ல கட்டாய பத்தி ஏதாவது பண்ணலாம், அப்படிதானே? ஐயோ தெய்வமே, இவன் மனசுக்கு ஆறுதல் கொடுங்க. நீ இப்பெல்லாம் பேசுறவ கிடையாதுடி. நீ தேன்மொழி தைரியமானவா. என் தங்கம், எச்சனை இப்பெல்லாம் பேசாது. மனசுல உடஞ்சு போயிருக்கா. அதான் இப்பெல்லாம் பேசுது. ஒண்ணு இல்ல, இங்க பாரு, நான் அதுக்காகலாம் உனக்கு கூட்டிட்டு போகல. 4 இடங்களை பாரு, இயற்கையான இடங்களை பாரு. என் பிள்ளை நல்லா இருவா. அப்புறம் பாரு, நீ சந்தோஷமா இருப்ப. எச்சல்ல ஒண்ணு இல்லடி உனக்கு. நான் பாத்துக்கிறேன், உன் கூட இருப்பேன். பாரு, உன் கூட இருப்பேன். நீ இவ்வளவு கத்தாதடி. நான் கத்துறல. ஐயோ பண்ணாதடி, எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு இல்லடி. நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்லி இதை எங்க கொண்டு சேர்க்க போறேன்? நான் வர மாட்டேன். என்ன ஏமாத்த பாக்குறேன், என்ன ஏமாத்தி கூட்டு போறேன். என்ன அங்க கொண்டு சேர்த்துட்டு நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். யார் மேல உனக்கு இறக்க வருது, என் மேல வரல. உன்னை மிஞ்சி எனக்கு யாருமே இல்லடி. ஐயோ உனக்கு ஒண்ணு. தூங்க வர செய்வா. வா தூங்க வா. என்ன தூங்க வச்சுட்டு உன் கூட இருப்ப. எல்லாருக்கும் உதவி பண்ண போறீங்கல்ல? யார் மேல உங்களுக்கு இறக்க வருது? யாருக்கோ என்னெல்லாமோ செய்றீங்க. என்ன விட்டுட்டீங்கல்ல. இல்லடி, உன்னை எப்படி நான் விடுவேன்? அப்பயே என் பிள்ளைய காப்பாத்தல. ஏதோ ஒரு பிள்ளைய காப்பாத்ததுக்கு போறீங்க. எதுக்கு என் பிள்ளைய காப்பாத்தல? அழாதடி, என்னால தாங்க முடியலடி. உன்னை பார்த்தா எனக்கு கோவம் வருது. உன்னை நான் நம்ப மாட்டேன். ஒண்ணு இல்லடி. என் தங்கோல, என் செல்லல, நீ இப்பெல்லாம் பண்ண எனக்கு பயமா இருக்குடி. சந்தோஷமா இருடி, எதையும் நினைக்காதடி, நான் இருக்கேன்டி. அப்பயே என் பிள்ளைய நீ காப்பாத்தல. என் கையில என்னடி இருக்குது? யாரையா காப்பாத்த போற? யார் கையில பண்ற? உனக்கு இப்ப என்ன பிடிக்கல, அதான் இப்படி பண்ணிட்ட. யாரையும்
இவனுக்கு தாங்க முடியாது. நீ இப்பெல்லாம் கஷ்டப்படாதடி. என்ன அடிக்க அடிச்சிரு. வா இந்த அடி. அடிச்சாது உன் கோபம் குறையில அடிடி. கத்தாதடி கத்தாத. பொழுதுடா. ஓ எல்லாரையும் கூட்டு வந்து என்ன இந்த அடிச்சு தரத்த போறானா? என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க போறானா? இல்ல என்ன கஷ்டப்படுத்தாதடி. என்னால தாங்க முடியலடி. முடிவே பண்ணிட்டீங்கல்ல? தேன்மொழிமா சார் ஒண்ணு இல்ல. அவளுக்கு கொஞ்சம் கோவம் அவ்வளவுதான். எங்க வா. இவங்க என்ன பைத்தியக்காரியாக்குறாங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க போறாங்களா? இப்ப இவங்களுக்கு என்ன பிடிக்கல. என்ன இப்ப பிடிக்கல அவங்களுக்கு. வேற யாரையும் பிடிச்சிருக்கு. ஐயோ இவன் மனசுல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்திருக்கா. அழுதானே. அதனாலதான் எனக்கு தாங்க முடியாது. என் மேல அக்கறையே இல்ல. என் மேல அக்கறையா இருந்தா என் புள்ள போயிருக்காது. ஐயோ சார் வேலை விஷயம் வந்தீங்களா? இல்ல இங்க இருக்கலான்னு வந்திருக்கேன். தேன்மொழிமா நீங்க மொத பிள்ளைய காப்பாத்துட்டீங்கல்ல, அப்படி இந்த பிள்ளையும் காப்பாத்தி இருக்கலாம்ல. இந்த பிள்ளையும் காப்பாத்த வந்திருக்கலாம்ல. இந்த பிள்ளைய காப்பாத்த வந்திருக்கலாம்ல. அல்லாதானே அல்லாதானே பழ பாட்ட பார்த்தல மனசுல பாதிக்கப்பட்டிருக்காடா. எனக்கு இப்ப என்ன பண்ணுன்னு தெரியல. அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியாது. நான் அதை சொன்னேன். அவன் ரூம் விட்டு வெளியில வரவே இல்லைன்னு. எல்லாத்துக்கும் காரணம் பொண்ணு தரதா. எல்லாத்துக்கும் காரணம் பொண்ணு தரதா. எனக்கு துரோகம் பண்ணிட்டா. எனக்கு துரோகம் பண்ணிட்டா. இப்ப என்ன பிடிக்கலையா? யாரையோ பிடிச்சிருக்கான். என்ன பிடிக்கலையா? ஏன்னா இப்ப நான் இப்படி ஆயிட்டேன்ல, அதனால இப்ப என்ன பிடிக்கலையா? உலகமே அவளுக்கு விரதமா இருக்கும்போது கூட ஸ்ட்ராங்கா நின்னாடா. உறுதியா நின்று போராடுனா. ஆனா குழந்தைன்னு வரும்போது முழுசா தாயா மாதிரி பைத்தியம் ஆயிட்டாடா. இங்க பாரு. அப்ப நான் வந்துட்டேன்ல. அப்ப உன் கூடயே இருப்பேன். உனக்கு ஒண்ணு இல்ல. அப்ப என் குழந்தைய காப்பாத்தி கூட்டு வந்துருவீங்களா? சரி காப்பாத்தி கூட்டு வந்துருவீங்களா? சரிம்மா தங்கம் கூட்டிட்டு வந்துருக்கேன். ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணு தரகிட்ட மட்டும் பிள்ளைய காட்டக்கூடாது. எனக்கு அவன் வேண்டாம். என் பிள்ளை காப்பாத்தவே இல்ல. என் பிள்ளை காப்பாத்தவே இல்ல. இங்க இந்த போ சொல்லுங்க. சரிம்மா. இப்ப என்ன பிடிக்கலையா? யாரையோ பிடிச்சிருக்கு. பாக்குறதுக்கு நல்லாவே இல்லையா? என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா. யாரு சொன்ன? நீ ரொம்ப புத்திசாலியாச்சே. நான் புத்திசாலி தானே. ஆனா அவங்களுக்கு நான் பைத்தியமா? நான் பைத்தியங்க போய் தான் என்ன ஏமாத்துறாங்க. ஏமாத்திருக்க மாட்டாமா? அது எப்படி பண்ணி ஏமாத்துவான்? ஏமாத்துறாங்களே. என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்லையா? என்ன ஏமாத்துவனே? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன ஏமாத்திட்டாங்க. ஏன்னா இப்ப நான் பிடிக்கல. என்ன வெறுத்து போச்சு. என்ன பிடிக்கல. என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. முன்னால என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் சொல்றதே இல்ல. ஏன்னா நான் பைத்தியம் ஆயிட்டேன்ல. இல்ல மாட்டாங்க. யார எப்படி சொன்ன? என் பிள்ளையா? என் பிள்ளைய யார் சொன்ன அப்படி? அப்ப நான் வந்துட்டேன்ல. என் தங்க பிள்ளைய நான் நல்லா பாத்துக்கல. நீங்க என் கூட இருப்பீங்களா? உனக்காக தான் வந்திருக்கேன். உனக்காக தான் திரும்ப வந்திருக்கேன். ஆமாண்ணே இங்க இருக்கிறது வந்திருக்காங்க. அப்பா சத்தியமா சொல்லல. இந்த மாதிரி நேரத்துல எனக்கு யாராவது தோல் கொடுக்க மாட்டாங்களான்னு நினைச்சேன். நமக்கு யாராவது வரமாட்டாங்களா? இப்போ இந்த நேரத்துல அவளை சமாதானப்படுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு ஏங்கி போயிருந்தேன்டா. அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சாந்தமா இருக்கா. எப்படி சமாளிக்க போற தெரியல. வெளியில கூட்டு போலான்னு பார்த்தேன். இந்த நிலைமையில நான் எப்படிடா கூட்டிட்டு போக முடியும்? சரி அந்த சார் வந்திருக்காருல, கண்டிப்பா மாத்திடுவாரு. கவலைப்படாம இரு. என் பொண்ண நான் நல்லா பாத்துக்கிடுவேன். என் தங்க பிள்ளைய அழகா பாத்துக்குவேன். பாரு நீ சந்தோஷமா இருக்கணும். எல்லாத்திலிருந்து வெளியில வந்துடும். என் கூடவே இருக்க போறீங்க? உன் கூடயே தான் இருக்க போறேன். சரி சரி. ஆனா அந்த பொண்ணு தர வீட்டுல இருக்க கூடாது. என்னை ஏமாத்திட்டாங்க. சரி அவனை வெளியில போய் சொல்லுவோம். சரி சரி. ஒன்னில தங்கம். அப்ப அவன் கூடயே தான் இருப்பேன். சரியா? சரிங்கப்பா. நான் பைத்தியமா? எனக்கு எதுவும் சொல்லக்கூடாதா? என்ன பிடிக்கலையா? இனி வேற ஒருத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இனி அவங்க மனசுல நான் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் பைத்தியம் ஆயிட்டேன்ல. உனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் வேதனைகள் வருது? என்னடா பாவம் பண்ண எனக்கு புரிய மாட்டேங்குதா? சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த என் பொண்டாட்டி புள்ளன்னு இப்படி ஆகணுமாடா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அழுகிறாடிதான். இரு அவளுக்கு நல்லா அந்த குடும்பத்தை நாசம் பண்ணிட்டா.
ஏன்டா அழுகுற? ஆ? இல்ல சார், அவ படுற பாடு பார்த்துட்டு தான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஆ? ஆ, சரி. தேன்மொழிமா, தேன்மொழி. நான் உன்கிட்ட சேர மாட்டேன். நீ யாரு? நீ யாருன்னு கேட்ட? உனக்கு தேவை டைவர்ஸ் தானே, நான் கொடுத்துறேன். ஆனா எனக்கு பைத்தியம் பட்டம் கொடுக்காத. டைவர்ஸுக்காக நீ இத்தனை பண்ணிக்கிட்டு இருக்க. நான் டைவர்ஸ் கொடுத்துறேன். நான் டைவர்ஸ் கொடுத்துறேன். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. டைவர்ஸ் வேணுமா? டைவர்ஸ். சரி வா, அப்பா உனக்கு சாப்பாடு விட்டு விடுறேன், நீ போய் சாப்பிடு வா. பாத்தீங்களா எப்படி? டைவர்ஸ் வேணுமா? நீங்க என் குழந்தை கொண்டு வந்துருவீங்கல்ல, என் குழந்தை காப்பாத்திடுவீங்கல்ல? காப்பாத்திடுறேன், கட்டாயமா காப்பாத்துறேன். நீங்க முன்னுக்குட்டியே வந்திருக்கணும். வந்திருந்தா இப்பெல்லாம் ஆயிருக்கா தெரியுமா? என் அணுகுறானி தள்ளி விட்டுட்டா தெரியுமா? உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். இது எல்லாமே இவங்க பிளான் தான். சண்டை போடுற மாதிரி போடுவாங்க. நான் உள்ள போவேன், அழகுறானி என்னை தள்ளி விடுவா. அப்புறம் நான் செத்துருவேன். அப்புறம் இவங்க பிடிச்ச மாதிரி வாழ அதான் இவங்க பிளான். இனி அப்பா வந்துட்டல, எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அழகானி கிட்ட டிஷம் சண்டை போட்டுருவான். அழகானிட்ட போய் டிஷம் சண்டை போட்டுருவோமா? இப்பவுமே போய் சண்டை போடுதோம். ஓகே, என் புள்ள சொன்னா நான் செய்வேன். இப்பவே போய் சண்டை போடுறோம். வா, எனக்கு உண்டுல நாக்குறோம். வாமா. நீங்க எப்படி சண்டை போடுவீங்க? அந்த பொண்ணு தர சண்டை போடவே இல்லை தெரியுமா? அதே ஏன்னா இவங்க எல்லாரும் ஒண்ணுதான். என்ன கொல்ல பார்த்தவங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. அழகராணிட்ட சண்டை போடலான்னு சொல்லிட்டீங்க. இப்பவுமே போய் சண்டை போடுதோம். சீக்கிரம் வாங்க, நாம நல்ல சண்டை போடணும். இங்க பாரு, உன் மனசுல கோவம் தீர வரைக்கும் சண்டை போட்டுரு, சரியா? எவ்வளவு பேச முடியுமோ பேசிக்க. எப்படி பேசுறது மட்டும் பாருங்க. வெட்டக்கூடாது இன்னைக்கு அவளை. இன்னைக்கு உண்டுல நாக்குறோம். வாமா. நீங்க தான் அப்பா, இதுக்குதான் அப்பா வேணுங்கிறது. ஆனா நீங்க அன்னைக்கே வந்திருந்தா என் பிள்ளைக்கு என் கூட இருந்திருக்கும். ஒண்ணு இல்ல, அப்பா வந்துட்டேன் பாரு. அப்பா வந்துட்டேன், அப்பா பாத்துக்கிட்டேன். சரி சீக்கிரம் வாங்க, நம்ம அழகராணி போய் சண்டை போடுவோம். என்னடி என் தம்பி பொண்ணாட்டி வந்து ஒழுங்கா பேசல எப்படி? ஏமா என்கிட்ட எல்லாம் கம்மியா தான் பேசுவாங்கம்மா. அவங்க தம்பி பொண்ணு இல்ல அந்த மலரு, அவகிட்ட மட்டும் நல்ல பாசமா இருப்பாங்கம்மா. ஓ ஆமாமா, தெளிப்பன் கூட அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. என்னடி சொல்ற? என்னடி சொல்லிட்டு இருக்க? ஆமாமா, தெளிப்பன் கூட அவகிட்ட தான் ரொம்ப பாசமா இருப்பானுங்க. எனக்கு கண்டாலே அவனுக்கு பிடிச்ச மாட்டேங்குது. சரி, நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு. அவளை வேலைக்காரி மாதிரியே நடத்து. எல்லா வேலையும் வாங்கு. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல அவ வேலைக்காரி. அப்புறம் பார்க்கலாம் வேலைக்காரி கிட்ட அவனுக்கு எவ்வளவு பாசமா இருக்கானு. பயப்படாத, என் தம்பிலாம் மதிக்கவே மாட்டான். ஆமாமா, மாமாக்கு பிடிக்கவே பிடிக்காது. மாமா எப்பவுமே என்கிட்ட தான் பாசமா இருப்பாரு. அத்தை இல்ல அப்படி முறைச்சுக்கிட்டே நிப்பாங்கம்மா மாமாவை. அப்படியா? மாமா என்கிட்ட பாசமா இருந்தாலே அத்தை அப்படி முறைச்சுக்கிட்டே நிப்பாங்கம்மா. அப்படியா? முறைச்சுக்கிட்டு நிப்பால முறைச்சுக்கிட்டு. வேலை மட்டும் பேசணும். வேலை கிடக்கு, நான் வேலை பாக்குறேன். யாருக்கு இந்த டிஃபனு? அனனி அம்மாவுக்கே. அதுக்கு எதுக்கு நீ எடுத்துட்டு போற? இல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் பூரி செஞ்சு கேட்டாங்க, அதான் எடுத்து போய்கிட்டு இருக்கேன். உடம்பு சரியில்லாதவங்க பூரி செய்ய சொல்லிருக்காங்க, நீ செஞ்சுட்டு போற. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க பொண்ணுங்க அவங்க அம்மாக்கு துணையா இருக்காங்க. ஓ, அதனால நீங்க கிச்சன்ல போய் வேலை பார்த்திருக்கீங்க. சரி, சூடு ஆறிடும், நான் போய் கொண்டு கொடுத்துட்டு வரேன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேனா இல்லையா, அவ எப்படி இருக்காளோ அப்படி நீ நினைக்கிறேன். அத்தைக்கு துணையா இருக்கேன்னு சொல்லிட்டு அத்தைக்கு பாரமா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இதை நான் செய்யலனா இதை அத்தை தான் செஞ்சாகணும். அத்தைக்கு துணையா இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். வரவே என்ன துணையா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்க, வேலைக்காரியா இருக்கேன்னு சொல்லிட்டு வரலையே. நான் ஒண்ணு இதை வேலைக்காரியா பாக்கல, என் அத்தைக்கு செய்யற உதவியா நினைக்கிறேன். இதை நான் செய்யலனா கண்டிப்பா அம்மாவை தான் செய்ய வைப்பாங்க. என் அத்தை செய்யக்கூடாது, அதான் நான் செஞ்சேன். வழி விடுங்க. சரி, வேலை வேணா பேசணும். சரி, வழி விடுங்க. சூடு ஆறிடும், நான் போய் கொண்டு கொடுக்கணும். வழி விடுங்க. திலீப், என்னங்கப்பா? என்ன ரொம்ப பேசின மாதிரி இருக்கு? இல்லப்பா, அத்தை பாருங்க, இந்த பொண்ணுகிட்ட எல்லா வேலையும் வாங்குறாங்க. அம்மாக்கு ஒத்தாசையா இருக்குன்னு தானே வந்திருக்கா, அதான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏப்பா, இதே வீட்டுல தானே அனன்யாவும் இருக்கா, ரெண்டும் ஒரே பிள்ளைங்க தானே, வேற வேணப்பா அனன்யாவும் சேர்த்து செய்ய வேண்டியதானே. அவங்க அம்மாக்கு அவ செய்யற தப்பு இல்லையே. உங்க அம்மா முடியாம இருக்காங்கன்னா அவங்க பொண்ணு தானே பாக்கணும். யார் வீட்டு பொண்ணு எதுக்கு பாக்கணும்? உங்க அம்மாக்கு ஒத்தாசையா இருக்கேன்னு வந்திருக்கா, அதான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம அம்மா இதெல்லாம் செஞ்சா பரவாயில்லையாப்பா? என்ன தெளிப்பு? இல்லப்பா, அம்மா டெலிவரி ஆகி எத்தனை நாள் வீட்டுல கிடந்தாங்க. அம்மா அது மட்டும் இல்ல, எத்தனை வாட்டி உடம்பு சரியில்லாம கிடந்திருக்காங்க. அப்பெல்லாம் அத்தை வந்து செய்யவே இல்லையப்பா. அத்தை இருக்கிறவங்க வந்து செய்யணும், அப்ப அம்மா மட்டும் ஏன்ப்பா செய்யணும்?
அவ என் அக்கா. அக்கானா அம்மா வேலை செய்யணுமாப்பா? நம்ம வீட்டு ஆட்கள் வந்தா அம்மா செஞ்சுதான் ஆகணும். அத்தை வீட்டுக்கு போனாலும் அம்மா தான் வேலை செய்யறாங்க. அதே அத்தை இங்க வந்தாலும் அம்மா தான் வேலை செய்யறாங்க. என்னப்பா? அதான்டா நம்ம கலாச்சாரம். இது என்ன கலாச்சாரம்ப்பா? அத்தை இப்படி எங்கேயும் வேலை செஞ்சு நான் பார்க்கவே இல்லையே. அதாவது ஒரு பொண்ணு சுகபோகமா இருக்கும்னா இன்னொரு பொண்ணு சாகணும் இல்லையாப்பா? நம்ம அம்மா பாவம் இல்லையாப்பா? நம்ம அம்மாக்கு இப்படி யாருப்பா செஞ்சா? அத்தைக்கு மட்டும் அம்மா இப்படி செய்யறாங்களே. என்னைக்காவது ஒரு நாள் அத்தை நம்ம அம்மாக்கு இப்படி செஞ்சிருப்பாங்களா? எத்தனை நாளோ பாட்டில போய் அம்மா இருப்பாங்க. ஒரு காப்பி கூட அத்தை போட்டு கொடுத்து நான் பார்த்ததே இல்ல. உடம்பு உள்ளிட்டாலும் அம்மா தான் போய் காப்பி போடணும். அப்படின்னா அத்தை பொண்ணு படுக்கவே இல்லையே. நல்லதா குளிச்சுட்டு போய் படுத்திருக்காங்க. ஒரு சின்ன சின்ன வேலை கூட செய்யக்கூடாதா? அப்பா இது கஷ்டப்பட்டு போனனால அந்த பொண்ணு வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்கப்பா. அது அசிங்கமா இருக்குப்பா. அத்தைக்கு அப்புறம் ஒண்ணு பெரிய வியாதி எல்லாம் ஒண்ணு இல்ல. சுகபோகமா ஏசி ரூம்ல படுத்திருக்காங்க. இந்த அனன்யா சுமதனே இருக்கா. அவளுக்கு கூட மட்டும் ஏதாவது செய்ய வேண்டியதானே? இப்போ உனக்கு பிரச்சனை அனன்யா வேலை செய்யாமல் இருக்குதா இல்ல இந்த மலர் வேலை செய்யறதா? சொல்லுடா. உனக்கு அனன்யா வேலை செய்யாம இருக்கிறது பிடிக்கலையா இல்ல இந்த மலர் வேலை செய்யறது பிடிக்கலையா? திலீப், நீ உள்ள போ. நீ மரியாதையா உள்ள போயிரு. உள்ள போன சொன்ன. அனாவசியமான கேள்விகளை கேட்க வேண்டாம். சொல்லு திலீப்பே, இதுல என்னப்பா இருக்கு? ஆமா, அனன்யா வேலை செய்யாம இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதே நேரத்துல இந்த பொண்ணு வேலை செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன இது? என்ன பேசிட்டு இருக்க நீ? திலீப், நீ உள்ள போன்னு சொன்னேன். இல்லப்பா, அத்தைக்காக எதுக்குப்பா இந்த பொண்ணு வேலை செய்யணும்? அவ நம்ம அம்மாக்கு உதவியா இருக்காருப்பா வந்திருக்கா. நம்ம வீட்டு அத்தைக்கு இல்ல. சரி, ஏதோ கூட மேல ஒத்தாசையா இருக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க வேலை வாங்குறது பாவப்பா. அனன்யா மட்டும் ஏசி ரூம்ல இருக்கணும். இது எதனாலப்பா இந்த பாகுபாடுலாம்? என் பொண்ணு ஏசிலே பிறந்து வளர்ந்தவ. அதுதான் வேறுபாடு. கேட்டீங்களாப்பா? இவங்க தெரியாமலாம் வேலை வாங்கல, தெரிஞ்சுதான் வேலை வாங்கிருக்காங்க. அதான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வேலை செய்ய வேண்டானே. என்ன திடீசே? திலீப்புக்கு வேற எங்கேயும் அக்கறை இருக்க மாதிரிலாம் தெரியுது. திலீப், நீ உள்ள போன்னு சொன்னேன். அந்த கேக்குறல பதில் சொல்லு. அவங்க கேட்ட கேள்விக்கு எதுக்கு என் புள்ள பதில் சொல்லணும்? மரியாதை உள்ள போயிரு. கோட்டை கலப்பிடாத. அப்படியெல்லாம் வேற யாருக்கிட்டையும் என் புள்ளைய நான் விட்டு கொடுக்க முடியாது. அம்மா இருங்கம்மா. ஆமாத்த, அப்படிலாம் ஒரு பொண்ணை அநியாயமா வேலை வாங்க கூடாது. தப்புன்னா நான் கேட்கதான் செய்வேன். அதுக்காக நீங்க என்ன பட்டம் கொடுத்தாலும் அதை பத்தி ஐ டோன்ட் கேர். சரி, உள்ள போ. அப்பா, நான் திரும்ப சொல்றேன், அம்மா வேலை செய்யலாம். அதுக்காக ஒரே எல்லாம் வேலை வாங்காதீங்க. அப்பா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அம்மா தான், அப்பதான் அக்கா தங்கச்சியெல்லாம். பார்த்தல, இது எங்க போய் முடிய போகுது மட்டும் பாத்துக்கிட்டே இரு. அப்பா அப்பான்னு சொன்ன தோளுக்கு மேல வளர்ந்தோன்னே எப்படி பேசான பாத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்டாட்டி மட்டும்தான். சின்னவ என்னெல்லாம் பண்ண போறான்னு மட்டும் பாரு. இப்படியே போயிட்டு இருந்ததே உனக்கு இந்த வீட்டுல சல்லி பிசாக்கு மரியாதை இருக்காது. பொண்டாட்டி எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அடிச்சு உருட்டி வச்சாதான் அவளை இருக்கொண்டு இருப்பாளுங்க. இடையில கொஞ்ச நாள் எப்படி அடங்கி உடங்கி இருந்தா இப்போ உன்னை பார்த்து முறைச்சிட்டுல போறா. இப்போ உனக்கு என்ன குறைன்னு கேட்க? வந்தாலும் ஏத்து பேசும்போது பலாரா மூஞ்சிலே கொடுக்க வேண்டியதானே? பொம்மைகளுக்கு புருஷனா பாயிருக்க வேண்டாம். என்னல உன் பொண்டாட்டி ரொம்ப தான் எகுறதா? உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கூட உன் மேல மரியாதை இல்ல, பயமே இல்லையா? பயம் இருந்தாதான் அடங்கி போவா. பாத்துக்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காத, நல்லது இல்ல சொல்லிட்டேன். அவளுக்கு பயம் வர மாதிரி ஏதாவது பண்ணு. என்ன சொல்ற? உன் மேல பயம் வர மாதிரி ஏதாவது பண்ணு. பயம் வர மாதிரினா? பேசாம என் மோள உன் வீட்டுக்கு மருமகளாக்கு. அதுக்கு தமிழ் சம்மதிக்க மாட்டான். நீ சம்மதிச்சா போதும். அவ சம்மதம் எனக்கு தேவையில்லை. உன் பையனுக்கு என் பிள்ளை முடிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் தானே? என் மக மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரட்டும். அப்ப பாரு, இந்த வீட்டுல ஒருத்தி கூட வாய் திறக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் ஆட்டி படிச்சு விடுவேன். அப்புறம் பாரு, உன்னை பார்த்தா உன் பொண்டாட்டிக்கு எப்படி பயம் வந்து மட்டும் பாரு. வேற ஒண்ணும் வேண்டாம். என் மக மட்டும் உன் வீட்டுக்கு மருமகளா வரட்டும். அப்ப பாரு தமிழ் எப்படி உனக்கு பயப்படுதானே. என் மவெல்லாம் வைக்க இடத்துல எல்லாத்தையும் வைப்பா. இங்க பாரு, யாரும் உன் வீட்டுக்கு மருமகளா வரதை விட என் பொண்ணு வந்துட்டு போட்டுமே. உனக்கும் கொஞ்சம் சொத்து சுகம் உயரும், உன் மதிப்பு கூடும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். நாளைக்கு மாமா காலத்துக்கு அப்புறம் அத்தனை பிசினஸ் பார்க்க போறது நீதான். வேற என்ன எனக்கு பிள்ளையா இருக்குது? எல்லாம் அவளுக்கு தான். என்கிட்ட இருக்க பிசினஸ் எல்லாமே உன் பையனுக்கு தான். தேடி போனாலும் இப்படி ஒரு வரவெல்லாம் கிடைக்காது. பணக்கார வீட்டு மருமக வீட்டுக்கு வந்ததா மத்தவங்க கொட்டம்னா அடங்கும். அக்கா சம்மதிக்க மாட்டாக்கா. நீ பேசி முடியல, அவ என்ன பண்ணான்னு மட்டும் பாப்போம். வீட்டுல கை எல்லார்கிட்டயும் சொல்லு, என் அக்கால மாப்பிள்ளை கேட்டு வர சொல்ல போறேன் அப்படின்னு. அப்புறம் பாரு, இதுல ஓ சம்மதம் மட்டும் போதும். இல்லக்கா, பிள்ளைங்க விஷயத்துல அவ ரொம்ப கரெக்டா இருப்பா. நான் பெத்து வச்சிருக்கேனே என் பொண்ணு, அவ ஒருத்தையே போதும் என்ன உண்டில ஆக்குறதுக்கு. இன்னொரு பொண்ணு வேற இருக்கு. நான் அதான் சொல்றேன், ஒரு 2 பிள்ளைங்களுக்கும் சொத்து சுகம் வேணுமா வேண்டாமா? அப்படி இல்லக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நான் இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன். ஆசைப்பட்டு பெத்துட்டேன். அது என் மேல உள்ள நம்பிக்கையில நான் பெக்கல, என் பையனுக்கு மேல உள்ள நம்பிக்கையில தான் அந்த குழந்தைய நான் பெத்தேன். அதுதான் உண்மை. எனக்கு வயசாகி போச்சுது, அது இப்பதான் பிறந்திருக்கு. அந்த பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ற வரைக்கும்லாம் நான் ஆரோக்கியமா ஸ்டெடியா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு 40க்கு மேல ஆயிப்போச்சு வயசு. கிட்டத்தட்ட 50 வயசு நெருங்க போறேன். எத்தனை நாட்கள் நான் இருந்து அந்த பிள்ளைய காப்பாத்திட முடியும்? இப்ப என்ன சொல்ல வர? அக்கா, நான் பெத்தச்சுக்க 2 பிள்ளைகளுக்குமே அவனுக்கு தான் அப்பாவா இருந்து பாத்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு தான் அப்பாவா இருந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு காலகாலத்தை நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வர பொண்ணு நல்ல பிள்ளையா பண்புள்ளவளா இருந்தாதான் என் 2 பொண்ணுகளையும் அதுக்கு பாப்பாளுங்க. என் பையனுக்கு மட்டும் பார்க்க முடியாதுக்கா. அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் சேர்ந்து பார்த்தாதான் உண்டு.
என் பையனுக்கு மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு எந்த சூழ்நிலையும் என் பிள்ளைங்களை கைவிட மாட்டாருங்க. ஏன்னா நான் அப்படி வளர்க்கவும் இல்ல, அப்படிப்பட்ட பையனும் என் பையல கிடையாது. தப்பா எடுத்துக்காதக்கா, உன் பொண்ணு என் பையனுக்கு சரிப்பட்டு வரமாட்டா. நான் உன் பொண்ணு மேல பாசமா இருக்கேன். நான் என்ன அவனுக்கு தாய் மாமன், அது ஒரு தனி பாசம் வரதான் செய்யும். அந்த முறையில நான் அவன் மேல பாசமா இருக்கேனே தவிர என் பையனுக்குலாம் நான் கட்டி வைக்க முடியாது. அதுக்கு பொருத்தமானவா உன் பொண்ணு கிடையாது. வீட்டுக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகுது, அவ தின்ன பிளேட்டை கூட அவ எடுத்து வச்சு நான் பார்த்தது இல்ல. இது ஒரு கூட்டு குடும்பம்க்கா. இங்கெல்லாம் அப்படி இருந்தா சரிப்பட்டு வராது. கண்டிப்பா சண்டை வந்துடும். என் பையன் நிம்மதியா போயிடும். என் பையன் சத்தியமா இந்த குடும்பத்தை விட்டு வெளில போக மாட்டான். உன் பொண்ணு இந்த வீட்டை வாழ்ந்துட மாட்டான். உனக்கு சொத்து சுகம் வேணா சொல்லி நான் தாரேன். ஆனா உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மட்டும் நினைக்காத. சரி, அப்பனா உன் பையனுக்கு எப்படி பொண்ணெல்லாம் பாப்ப? என் தமிழ் மாதிரி பார்ப்பேன். அவ அந்த தப்பு பண்ணதான் கண்டிப்பா சும்மா சும்மாலாம் என்ன தண்டிக்கவே மாட்டா. அவ குடும்பத்தை என்னைக்குமே உடைய விட மாட்டா. என் பையனுக்கும் அவளும் அதான் நான் பாப்பேன். இப்ப சொல்றேன், நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். என்ன பண்ணுவீ யாரு பண்ணுவீ எனக்கு தெரியாது. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அவன் பொண்டாட்டி எப்படி வசதி பேசிட்டு போறான். ஏன் முன்னாடியே அவன் பொண்டாட்டி வசதி பேசிட்டு போறான். பிச்சைக்கார நாய் நம்ம தெருல பிச்சை எடுத்து தின்னவா என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு என் தம்பி மனசுல எப்படிப்பட்ட இடம் பிடிச்சிருக்கா. என் அக்கா மாதிரி பொண்ணு வேணும், என் அக்கா பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்பான்னு பார்த்தா அவன் பொண்டாட்டி மாதிரி அந்த பிச்சைக்கார நாய் மாதிரி வேணுமா? இங்க பாரு, என்ன செய்ய யாரு செய்ய எனக்கு தெரியாது. இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரணும். வந்து ஆட்டி படைக்கணும். முடிவு பண்ணிட்டேமா. சரி, நீயே பின்வாங்கினாலும் நான் பின்வாங்க மாட்டேன். எங்க என்ன அவமானப்படுத்தினாங்களோ அதே வீட்டுல நான் மருமகளா வருவேன். நாளை குறிச்சு வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு. எப்படி உன் வீட்டுக்கு மருமகளை கூட்டு வர நான் பாக்குறேன்டா. நீங்க சொல்லவே இல்ல, திடீர்னு வந்துட்டீங்க. தோத்தி முடிஞ்சது. சரி, 2 நாள் இருக்குன்னு ஒண்ணு ஓடி வந்துட்டேன். போன் கூட பண்ணல. போன் பண்ணாதான் ஓடி ஒளிஞ்சுக்கிடுவியா? கண்ணிலே பட மாட்டேன். அதான் எப்படியும் வீட்டுக்கு தான் இருப்ப. அந்த அமுக்கிலாம் நினைச்சு வந்தேன். ஆமாமா, அமுக்குவீங்க. அதான் பக்கத்துல வர மாட்டேங்கிய. ஆசையா ஓடி வந்தேன். நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு நடந்திருக்கு. உன்னை பார்க்க நன்றி ஓடி ஓடி வந்தேன். ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. பேசிட்டு தானே மாமா இருக்கேன். என்ன பேசிட்ட? இந்த பேசிட்டு தானே இருக்கேன். ஏன் இங்க உட்கார்ந்தானே? வேண்டாம். ஏன்டி? இல்ல மாமா, அதெல்லாம் வேண்டாம். பேசுறேன். நீ சாயங்காலமே கிளம்பிட்டு இருக்கோம். உன்னை பார்க்கறதுக்காக தான் ஓடி ஓடி வந்தேன். இப்போ சும்மா அப்படியே போனா ஒரு மாதிரியா இருக்கும். என்ன பார்த்த பாவமாவே இல்லை உனக்கு. ஒரு வாரமா எப்ப பாப்போன்னு பார்த்துட்டு ஓடி வந்திருக்கேன். இது தள்ளி நின்று வீட்டுல இருக்கவங்க கூட கொஞ்சம் பேர் தனியா பேச அனுப்புனாங்க. தனியா வந்தா நீ பக்கத்துல கூட வர மாட்டேங்கிற. இவ்வளவு போதும். தமிழ் நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. நான் இவ்வளவுதான் உட்காந்து பேச முடியும். அவங்க என்ன உள்ளாடி வந்து பார்க்க போறாங்க, இல்ல வரதான் செய்வாங்களா? நம்ம தான் மேல வந்துட்டோமே, இங்க யாரும் வரமாட்டாங்க. மாமா வேண்டாம் மாமா. என்ன பார்த்தா போமா இல்லையாடி? நீ நான் கிளம்பி போறேன். என்னடா இப்படி வந்துட்டு இப்படி போறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்காது. ஏன் மாமா? கல்யாணம் முடிஞ்சா என்ன நடந்திருக்கும்? நீ நேற்றுக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கோம்னா முடியல. நான் என்ன பண்ணட்டும்? உன் நினைப்பாவே இருக்கு. வாடி, போமா இல்லையா? போதுமா? போ. இல்ல, எனக்கு கொஞ்சம் தள்ளி. ஐயோ மாமா, போதும் மாமா. நான் பிறகு எந்திரிச்சிருவேன். இல்ல, சரி, கொஞ்சம். என்ன மாமா? இவ்வளவு போதும், இவ்வளவு போதும். எங்க மடியில தூக்கி வச்சுட்டு இவ்வளவு போதுமா? இறக்கி விடுங்க சொல்லிட்டேன். இல்ல, இவ்வளவு கணக்கு போதும். வேற எதுவும் வேண்டாம். நல்லா இருக்கடி. மாமா, இறக்கி விட்டுருங்க சொல்லிட்டேன். மாட்டேன். சரி மாமா. திடீர்னு வந்தீங்களா? திடீர்னு வேலை கொஞ்சம் முடிஞ்சது. சரி, பார்த்துட்டு போலாமே வந்தேன். உங்களுக்கு உண்மையில என்ன பார்க்கணும் போல தோணுச்சா மாமா? தோணுச்சாவா? எப்போ கல்யாணம் முடியும் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். என்ன கூட்டிட்டு போயிருவீங்களா மாமா? தாலி கட்டின அடுத்த நொடி கூட்டிட்டு போயிருவேன். அங்க நீ சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். நமக்குன்னு ஒரு ரூமு, நமக்கு நம்ம பிள்ளைங்க, சந்தோஷமா வாழலாம். அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆசையா இருக்கு மாமா. எல்லாரும் மாதிரி நம்மளும் வாழணும்னு ஆசையா இருக்கு. கட்டாயமா வாழும். எனக்கும் ஆசைதான். சீக்கிரம் தாலி கட்டிட்டேன்னா அப்படியே கையோட குழந்தைங்கன்னு லைஃப்ல செட்டில் ஆகலான்னு பார்த்தேன். கல்யாணம் தான் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதை கொஞ்சம் பேசலான்னு பார்த்தேன். வீட்லயே எப்போனா பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. போகும்போது பேசி பார்க்கணும், என்ன சொல்றாங்கன்னு தெரியல. கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஒரு கடமை முடிஞ்சிடும். அடுத்து நம்ம லைஃப் அப்படி ரொட்டீனா பார்த்துலான்னு பார்த்தேன். ஒரே தடையாவே இருக்கு. சரி மாமா, ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். நடக்கணும். நடந்தாதான் நல்லா இருக்கும். மாமா, விடுங்க மாமா. ஏன்டி நீயும் கொடுக்க மாட்டேன், கொடுக்குற என்னையும் தடுத்துரு. நான் ஒன்றும் தடுக்கல. நிறைய மாற்றம் வந்திருக்கு போலுக்கு. அதான் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டேன். சும்மா இருங்க மாமா. இதுக்கப்புறம் எங்க சும்மா இருக்க?
ஏதோ அம்மையார் பக்கத்துலயே வர மாட்டேன்னு தள்ளியே உட்கார்ந்து இந்த மாதிரி இருந்தது. போங்க மாமா. மாடியில தூக்கி வச்சுன குட்டி பொம்மை அடங்கிட்ட. இப்படிதான் வந்து தூக்கி வச்சிருப்பேனடி. இனிலாம் வந்து தாமதிக்க மாட்டேன், புரிஞ்சுக்கிட்டல? அம்மா அம்மா அம்மா. அட தமிழ்மொழி, வாமா வா. என்னம்மா வீட்ல யாருமே காணோம்? எல்லாரும் வேலைக்கு போயாச்சு. தமிழ் அம்மா அங்க வீட்ல இருந்தாங்க. மத்த ஏதாவது அங்க போயிருப்பாளா இருக்கும். நம்ம அன்னைக்கு வீட்ல தான் இருந்தா. அப்படியா? அக்கா வீட்ல தான் இருக்காளா? அக்கா வீட்ல தான் இருக்கா. தென்னஸ் வந்திருக்கான்ல, அதான் பேசிக்கிட்டு இருப்பாளா இருக்கும். ஓ, மாமாவும் வந்திருக்காரா? அவன் ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கான். சாயங்காலம் கிளம்பும் உங்களுக்கு. அதான் எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பான். அன்னைக்கு கிட்ட பேசிட்டு இருந்தான். அக்கா எங்க இருக்கா? அங்க அவ ரூம்ல தான் இருப்பா. வேற எங்க இருப்பா? இப்பதான் அவ ரூமுக்குள்ள போனா பாத்துக்க. சரி, நீ சாப்பிடுறியா? இல்லம்மா வேண்டாம். உன் பையனை தூக்கிட்டு வரலையா? இல்லம்மா, எங்க மாமியார் பாத்துட்டு இருக்காவ, நான் பாக்கலல்ல. நல்ல மாமியார், நல்லா பாத்துக்க. சரிங்கம்மா, நான் அன்னைக்கு மட்டும் பாத்துட்டு கிளம்புறேம்மா. டூட்டி முடிஞ்சது. சரி, போற வழி தானே சொல்லி பாத்துட்டு போலான்னு வந்தேன். வீட்ல தான் யாருமே இல்லையே. சரி, அவ அன்னைக்கு வீட்ல தான் தப்பி பாருப்போம். சரிங்கம்மா. கோட்டிச்சு வச்சுக்கிட்டேன். அப்ப பண்ணவே மாட்டேங்கிறேன். சும்மா இருக்க மாமா. அதை கொடுத்த மாதிரி ஆத்தல முடியாது. ஒரு வசமும் கடிச்சிருவேன் பாத்துக்க. அம்மா கூப்பிட்டுறேன். நான் எத்தனை வரைக்கும் பண்ணிட்டேன், கூப்பிடவே இல்ல. அடிச்சுறேன். அடி அடிடி அடிடி. நக்கிலே வா தமிழே. வா. சரி, நான் அத்தா உள்ள வந்துட்டல, பரவாயில்ல. சரி சரி அடக்கிளி, நீ பேசிட்டு இரு, அப்புறமா வரேன். சீக்கிரம் வா தமிழ்மதி. அம்மா பிள்ளை கூட்ட வரலையா? இல்ல. எனக்கா மாமா கிட்ட ரொம்ப ரொமான்ஸ் போலக்கு. அப்பெல்லாம் இல்ல, இன்னைக்கு தானே வந்தாங்க, அதான் பேசிட்டு இருந்தேன். ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் போறனால அன்னைக்கு பயங்கரமான ரொமான்ஸ். இல்ல, இன்னைக்கு தான் தமிழ் அம்மா பேசிக்கன்னு சொன்னாங்க, அதான் பேசினேன். இதுக்கு கூட வீட்டுல கேப்பியா? இது வரைக்கும் கேட்காதனால நாசமா போனேன். அதான் இப்பெல்லாம் கேட்டுதான் பண்ணுவேன். மாமாக்கும் எனக்கும் இன்னும் சீக்கிரம் கல்யாணம் இருக்கும். அப்படி பெருசா வைக்க முடியலன்னா சிம்பிளா வச்சுக்கலான்னு பேசி முடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு மட்டும் வச்சு தாலி கட்டிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். மாமா உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரக்கா. மனப்பட்ட பாடும் கஷ்டத்துல இருந்து இது எவ்வளவோ ரிலீஃபா இருக்குது. மன நிறைவா இருக்கு. இங்க காதல் இருக்குல்ல, அதனால சந்தோஷமா இருக்கு. மாமா கிட்ட உண்மையான காதல், அதான் பிடிக்கும். உண்மையான காதல் கிடைச்சா யாருக்குதான் பிடிக்காது? ஆமா இல்ல. ஆனா ஒண்ணுக்கா, பிடிச்சதே பிடிச்ச புள்ளியங்கப்பா பிடிச்சிட்ட. அப்பெல்லாம் இல்லடி. மாமா எவ்வளவு பெரிய டாக்டர், மாமா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஒருத்தங்க கியூல நிக்காங்க. ஆனா உனக்கு மாமாவே ஹஸ்பண்ட். அது மட்டும் இல்ல, மாமா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. உனக்கு கொடுத்து வச்சிருக்கு. அழகா பார்த்தா ஒரு படிப்பு பார்த்தா எனக்கு காதல் வரல. எனக்கு தேவை உண்மையான காதல். இழந்த என் வாழ்க்கை, இழந்தவளுக்கு தானே அருமை தெரியும். நான் ஒரு படிப்பையும் பார்க்கல, அவன் அந்தஸ்தையும் பார்க்கல. ஆனாலும் உனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்க. நல்லா கொடுத்து வச்சவதா நீ. உனக்கு என்ன குறை? லைஃப் நல்லா தானே இருக்கு. நல்லதா இருக்கு சொன்னேன். இவளுக்கு மட்டும் இவ்வளவு அழகான லைஃப். நல்ல மாமா படிச்சிருக்காரு. மாமா ரொம்ப அழகா இருக்காரு. எங்க போனாலும் ஜோடியா நிக்கலாம். மாமா பாக்கக்கே அவ்வளவு அழகா இருக்காரு. அவ்வளவு அழகா ரொமான்ஸ் பண்ணுதாரு. அக்கா மட்டும் மொத வாழ்க்கை நாசமானா போனாலும் எப்படி வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அக்கா நல்லா கொடுத்து வச்சா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருவா. அப்புறம் இவளை கையிலே பிடிக்க முடியாது. மாமாவை எங்கேயாவது கையை பிடிச்சிட்டு போனா கூட எல்லாரும் ஜோடி பத்த எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. மாமா தாங்குன்னு தாங்குவாரு. எப்பெல்லாம் பாத்துக்கிடுவாரு. எப்பா இப்பமே இவ்வளவு ரொமான்ஸ். நீ உள்ள ஒரு மாதிரி தட்டிக்கிட்டு வரமாட்ட. ஏன் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படி இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. நம்ம மாமா தானக்கா. அது சரிதாண்டி. சும்மா பேசிட்டு இருந்தோம்ல, நீ டக்குன்னு உள்ள வந்துட்டல. பரவாயில்லக்கா, ஏதோ முதல் காதல் மாதிரி ரொம்ப தான் பிக்கு பண்ணுத. இப்ப பாருங்கப்பா. விடாத விடாத, அப்ப நான் இருக்க பாத்துக்கிறேன். எப்படி சண்டை போடுறேன்னு மட்டும் பாருங்க. ஏ அழகு ராணி, ஏ அழகு அழகுன ராணி, ஏ அழகுன ராணி, வெளிய வாடி. யாரே அமக்கலமா இருக்கிற? இவளை இப்படித்தான் கூப்பிடணும். ஏ அமக்கு ராணி, வெளிய வாடி. தட்டப்படிதான் இருக்க பேரு. ஏ அழகுன ராணி. இன்னும் இப்ப பாருங்கப்பா. ஏ வெளிய வாடி. அடியே அழுக்கு நைட்டு ராணிக்காரி, இங்க வாடி. என்ன பேச்சல ஒரு மாதிரியா இருக்கு? அப்படிதாண்டி பேசுற. என்னமோ தானி கொடுத்துன போறியோ? உன்னை போக விட்டுட்டா மறுச்சடி பாப்பானுவே. முட்டாள் அழுக்கு ராணி. என்ன சண்டை போலங்கற மூல வந்திருக்கேன்னு கேக்க? முட்டாள்
நீ தான் சூப்பரா சண்டை போடுற. கிளாப் பண்ணிட்டா. நீ சூப்பரா சண்டை போடுற. ஆமா நான் சூப்பரா சண்டை போடுவேன். என் தங்க புள்ள என்னமா சண்டை போடுது? நீ சண்டை போடுமா? என்ன என்ன சண்டை போடுறது கூட்டு வந்திருக்கீங்களோ? கொஞ்ச நேரத்துக்கு அமைதான் இல்லை. அப்படி சொல்லுங்கப்பா. அப்படிதான் எங்க அப்பா கூட்டு வருவேன். என்னடி பண்ணுவேன்? எனக்கும் சண்டை போட தெரியும். பட்டணத்துக்கு போறீங்களோ? பட்டிக்காடு பட்டிக்காடு. பட்டணம் என்ன பரலோகமா? பெருசா பட்டணத்துக்கு போறேன்னு பீத்துத. பட்டணம் ஒண்ணுதான் நரகம் ஒண்ணுதான். காணாத கண்டவ மாதிரி இப்படி ஆவலா பறக்க. கற்பனுக்கு வாய் வந்தா அத்தரத்துல கொடை பிடிப்பானா? ஐப்பா ஐப்பா பணத்தை கொண்டன ஃப்ரிட்ஜ் வாங்கட்டா வாஷிங் மெஷின் வாங்கட்டான்னு கேட்டா கூறு கட்டவள. விடு விடு, அவளுக்குள்ள ஏதோ கோவம். சண்டை போடட்டும். என்னோட சண்டை போட மட்டும் இவ்வளவு உற்சாகமா இருக்கா? சரி சரி, நீ வேடிக்கை பாரு. சண்டை பெருசா போயும் போடுடா. அதெல்லாம் போவாது. நீ சண்டையை பாரு. நான் சரியா தானே கொடுக்கா. நம்மளால இப்படி பேச முடியாது. அவ கரெக்டா தான் பேசுவா. நீ அங்க கேளு. இப்ப புரியுதா? நீ வேற ஐபோன் இந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் எல்லாம் வாங்க முடியாது பாரு. இதுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி அந்த அபார்ட்மெண்ட்ல போய் அந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் எல்லாம் வாங்கிக்கணுமாங்க. ஐப்போ ஐப்போ ஐப்போ. ஏதோ சொத்து வேணும்னு பங்கு கேட்ட. சொத்துல பங்கா? ஏன் உங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்தே இல்ல உன் புருஷன் வீட்ல உள்ள சொத்தா இருக்கா? அவன் வேலை செஞ்சு சொத்து சொத்தை எடுத்தா அந்த சொத்துல இருந்து பங்கு கேட்டுட்டு இருக்கா. கூறு கட்டாவல. தாத்தன் சொத்தா இல்ல அப்பன் சொத்தா? யார் சொத்துன்னு நீ சொத்துல பங்கு கேட்டா? கேட்கிறதுக்கு ஆள் இல்ல. ஒச்சவுட்லயே கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல இந்த வீட்ல. ஆனா நான் அப்படி இல்லடி. பலான்னு அரைஞ்சிட்டு தான் பேசவே செய்வேன். என்ன பேச விட்டு வேடிக்கை பாக்கீங்களா என்ன? என்ன? அவ மனசை விட்டு பேசிட்டு சண்டை போட்டுட்டான். அதான் அவளுக்கு மருந்து. வெளியில கூட்டு போறதுக்கு மருந்து இல்ல. அவ மனசுல இருக்க ஆதங்கம், கோபம், எரிச்சல் எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும். அமைதியில இரு. அவ குணமான போதும். அவளுக்கு ஒரு நோய் இல்லடா, வலி, அவ்வளவுதான். ஏதோ பரம்பரை சொத்து இருக்க மாதிரி சொத்து வேணும்னு கேட்க வெக்கம் கட்டவள. சரிம்மா நீ சொத்து கேட்க. பரம்பரை சொத்தே இல்லாம இது போட்டு நீ சொத்துல பங்கு கேட்க. நீ உங்க அப்பா வீட்ல இருந்து என்ன கொண்டு வந்த? ரொம்ப பேசாத தேர்மலி. நீ என்ன கொண்டு வந்த? நான் பொண்ணு பொருள் கொண்டுட்டு வரலதான். ஆனா படிப்பு கொண்டு வந்தேன். அதான் நாசம்னா போயிட்டேன். நாசம்னா ஆக்குனது நீதானே? நீ என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்தனே எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ என்னதான் தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்தாலும் சரி, என்னால என் படிப்பை வச்சு ஜெயிக்க முடியும். எனக்கு வந்த மெயில், எனக்கு வந்த லெட்டர்ஸ், எனக்கு வந்த முக்கியமான பரிசு, கவர்மெண்ட் எனக்கு அப்ளை பண்ண அவார்டு எல்லாத்தையும் நீ நாசம் பண்ணிருக்க. என்ன சொல்லிட்டு இருக்கா? இவ போய் சொல்லிட்டு இருக்கா. ஏய், நான் போய் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்த அவார்ட நீ வாங்கி என்ன பண்ணுன? இங்க பாரு, தேவலாம என் மேல பழிய போடாத. அவ எதுக்கு போய் சொல்லணும்? என்னமா சொல்றீங்க? டேய், நீ மறைச்சது வெறும் ஒரு லெட்டர் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. அத்தனையும் வாங்கி இவ தான் மலையில நினைச்சு கூற வச்சு தூர போட்டுருக்கா. கோவர வச்சு தூர போட்டுருக்கா. அந்த எழுத்து கூட யார் கண்ணில் பற்ற கூடாதுன்னு. உனக்கு சரி, இனி கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. தேய்மொழி புத்திசாலி. அவ இறந்த படிப்பு அவளால எடுக்க முடியும். எனக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். அதனை திரும்ப எழுதணும்னா நான் இழந்த அத்தனை அவார்டு எனக்கு கிடைச்சிடும். இப்ப புரியுதா? படிச்சதுக்கும் படிக்காத முட்டாளுக்குள்ள வித்தியாசம். அதாவது கல்யாணத்துல சீப்ப ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னுருன்னு முட்டாளையா நினைப்பான். முட்டாள் 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 தான் நினைப்பான். அன்னைக்கு என்னை தள்ளி விட்டல நீ. என் மேல வீணா பழி சுமத்தாத. நீ எப்படி இந்த வீட்டுக்கு வாழ வந்தே அப்படிதான் நானும் வாழ வந்தேன். அதான் என்ன பிடிச்சு தள்ளுனியான்னு கேக்குறேன். எனக்கு நல்லா தெரியும். நீதான் என் நெஞ்சில கைய வச்சு தள்ளுன. வீணா என் மேல பழி சுமத்தாத. நீ என்கிட்ட இருந்து தப்பலாம், தெய்வத்திட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பாக்குறியா? இதுக்கான தண்டனை உனக்கு எப்படி கிடைக்கும்னு பாக்குறியா? எனக்கு இப்பவும் என் புருஷன் மேல கோவம். ஏன் தெரியுமா? இன்னும் உன்னை அடிக்க வச்சிருக்காரு பாரு, அதனால எனக்கு கோவம். இன்னும் தம்பி பொண்டாட்டி இதே வீட்ல லாந்த விட்டுருக்காரு பாரு, அதனால எனக்கு அவர் மேல கோவம். தப்பு பண்ணவங்களுக்குலாம் ஒண்ணு தண்டனை கொடுக்கணும். இல்லனா ஆதரவா இல்ல இந்த குடும்பத்தோட நிக்கும். அவங்க வேணா உனக்கு தண்டனை கொடுக்காம இருக்கலாம். நான் கட்டாயமா கொடுப்பேன். நீ இன்னைக்கு வீட்டை விட்டு போகலாம், புது வீட்டுக்கு, பால் காய்ப்புக்கு. ஆனா தருண் உன் கூட வர மாட்டான். வரதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போ, உனக்கு பட்டணத்துல பிளாட்ல பளிங்கு வீட்ல டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் நீ விரும்புற ஆடை உடை இதெல்லாம் போட்டு அனுக்கணும் ஆசை. போ, இப்பவே போ. ஆனா உன் கூட ஒருத்தர் கூட இந்த வீட்ல இருந்து வர மாட்டாங்க. மீறி யாரால இந்த வீட்ல இருந்து போனாங்க நான் சொல்றேன். இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள நான் சொல்றேன். யார் இந்த வீட்ல இருந்து வர மாட்டாங்க. யார் வரணும் அவசியம் இல்ல, என் புருஷன் வருவார். தருண், அத கேக்குறாங்களா? சொல்லுங்க தருண். தருண் சொல்லு. நான் எப்படி என் வீட்டை விட்டு போவேன்? நீ என்ன கேட்ட? எனக்கு அபார்ட்மெண்ட் வேணும்னு கேட்ட. சோபா செட், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் நீ கேட்டதெல்லாம் கேட்ட. அத்தனை நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன். நீ கிளம்பு. நான் உங்க பொண்டாட்டி. நான் பட்டணத்துல பிளாட்டும் கேட்கல, டிவியும் கேட்கல, ஃப்ரிட்ஜும் கேட்கல. நான் பட்டணத்தையே கேட்கல. நீ கேட்ட ஒரு புருஷனா நான் வாங்கி கொடுத்துட்டேன். நான் கேட்காதெல்லாம் நான் வைக்க முடியாது. எனக்கு கட்டாந்தரையில படுக்கதான் பிடிக்கும்.
எனக்கு அந்த பஞ்சு மத்த வேண்டாம், நீ கிளம்பலாம். என்னங்க இப்பலாம் பேசாதீங்க, நான் உங்க பொண்டாட்டி. ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா அவ்வளவுதான். எப்ப புருஷனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் நீ மிரட்ட ஆரம்பிச்சியோ அப்பவே உனக்குள்ள காதல் இல்லன்னு அர்த்தம். இப்போ உனக்கு ஆடவர வாழ்க்கை ஆட்டி படைக்குது. போ அந்த போலியான வாழ்க்கைய வாழப்போ. தருண் வர மாட்டான். ஏன் தருண் உனக்கு? ஆமா, நீ என்ன வேணாலும் வச்சுக்க. ஆனா இன்னும் என் புருஷனை கேட்டு நிக்காரு பாரு. கெட்டவளை யாராவது எவனாவது தப்பா பேச இப்படி தப்போலான்னு அறையணும். அவன் தான் புருஷன். தம்பி பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டின்னு ஏச்சான பேசக்கூடாது. சேர்த்து சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள தரணி என்ன பேசிட்டு இருக்கா? கோவம் வரல? நீ போ வச்சுட்டு நான் பாத்துக்கிறேன். அண்ணா அடிச்சு பாத்துங்க, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. என் முன்னாடி எதுவும் வேண்டாம். அவ நாளைக்கு பால் காய் வச்சிருக்கல போட்டோம். கிளம்பு. உங்க பொண்டாட்டி அதை கடந்து ரொம்ப நாள் ஆயிட்டு. இப்போ நீ என் பொண்டாட்டி இல்ல, இந்த தருண் பொண்டாட்டி இல்ல. எப்போ உனக்குள்ள பணத்தாசையும் பொறாமையும் வன்மமும் பகையும் வந்ததோ அப்பவுமே நீ என் பொண்டாட்டி இல்ல. ஒரு கர்ப்பிணி பொண்ணுன்னு தெரிஞ்சோம் அவளை தள்ளி விட்டு அந்த பாவத்துல என்னையும் பங்கு கொள்ள வச்ச பாரு, அப்பவுமே நீ என் பொண்டாட்டி இல்ல. இப்பவும் என் அண்ணன் என் முன்னாடி உன்னை அடிச்சிடக்கூடாது தான் உன்னை போக சொன்னேன். ஏன்னா நீ என்ன காதல் பொய்யா இருக்கலாம், என் காதல் உண்மைதானே. அவளை அனுப்புங்க, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. யாரையும் அனுப்ப வேண்டாம், நானே போறேன். பொண்டாட்டி இல்லாம எத்தனை நாள் நீங்க வாழ்றீங்கன்னு நானும் பாக்குறேன். நல்ல பொண்டாட்டினா ஒரு நொடி கூட இருக்க முடியாது. ஆனா இப்ப நீ நல்ல பொண்டாட்டி இல்ல, தாடவ பணப்பை பிடிச்சவா. நீ இல்லாம என்னால வாழ முடியும். அதான் புதுசா ஒருத்தி வந்திருக்காளே. ஓ, இந்த வீட்டுல புதுசு வந்து நான் பழச வரட்டுறது ஒண்ணு புதுசு இல்லையே. அறந்தவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். சரி, நீ சொல்றது உண்மையா ஆக்கிட்டு போறேன். ஓ இனி நான் எக்கேடு கட்டு போனா உனக்கு என்ன? உனக்கு தேவை அப்பார்ட்மெண்ட், டிவி, ஃப்ரிட்ஜ் தானே. ஓ ஓடே, இனிமேல் என்கிட்ட உரிமை கொண்டாட்டு வந்த சத்தியமா கால கடத்துல கொலத்தி அடிப்பேன். ஓ, நீ கேட்ட பணம் உன் கையில வந்தாச்சு, கிளம்பு. இந்த பணம் உன்னை எப்படி வாழ வைக்கணும்னு நானும் பாக்குறேன். அத கிளம்ப சொல்லிட்டாங்களா, கிளம்புங்க. ஏய் நீ பேசாத, என் புருஷனை வளைச்சு போட வந்திருக்கல. யாராவது ஒருத்தங்களுக்கு யாரா சப்போர்ட் பண்ணிட்டா போதும். நீ அவளை வச்சிருக்க, அதனால தானே. ஆமா, நீ சொல்றத நிறைவேற போதே. இப்போ போடி. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். பார்க்கலாம் தருண், நீங்க எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டீங்க. இதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். பெத்த பிள்ளைங்களை வித்து பிளாட்ட வாங்கி வச்சிருக்க, நீ எல்லாம் வாய் பேசுற. பெத்த பிள்ளைங்களை வச்சுட்டு பாவி. ஆரம்பத்திலே நீ பணம் பணம்னு கேட்கும் போதே நான் தட்டி விட்டுருக்கணும். நான் நீ பேசும் போதெல்லாம் காது கொடுத்து கேட்டல. உன் பாவத்துல எனக்கும் பங்கு உண்டு. ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி கிரீடமா இருக்கணும். நீ எனக்கு முழு கிரீடமா இருந்துட்ட. ஊர் முழுக்க இன்னைக்கு நம்ம ரெண்டே பேச்சுதான். தருண் உன் குடும்பத்தை பிரிச்சுட்டாளா, உன் பொண்டாட்டி தருண் உன் பொண்டாட்டி உன் குடும்பத்தை பிரிச்சுட்டாளானே. இதே ஊர்ல பிறந்து வளர்ந்து தலை நிமிர முடியாம சுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு நீ பேர் வாங்கி கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, அவமானத்தை வாங்கி கொடுத்துருக்க. இதே அவமானத்தை தான் ஆஜரா வாங்கி கொடுத்தா. அவன் நிலைமை என்ன ரோட்ல போய் பாரு. அவ தங்கச்சி தானே நீயும். அதான் ஒரே ஆவில ஒரே வேலை பார்த்திருக்கேன். சும்மாவா சொன்னாங்க குளம் பார்த்து பொண்ணு எடுனே. அக்கால மாதிரி நீ இருந்திருக்க. அவ ஒண்ணு என் அக்கால கிடையாது. உன் நடவடிக்கை மாதிரி காரணமே அவதான் எனக்கு தெரியும். அவதான் எனக்கு தெரியும். அவ உனக்கு தெரியத்துனா நீ பத்திக்கிட்டு இருந்த. அவ அணைஞ்சிட்டா, இப்ப நீ எரிஞ்சிட்டு இருக்க பிரகாசமா. ஏன்னா அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியும். அவளை இப்படித்தான் பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன யாரும் அணைக்க முடியாதுன்னு இந்தா இருக்கிறது எமக்கு அரைஞ்சு போயிட்டா. இப்ப நீ பிரகாசமா எரிஞ்சுட்டு இருக்க, சீக்கிரமா அணைஞ்சிருவ. எக்கேடும் கட்டு போங்க. நான் எதுக்கு இந்த குடும்பத்துல கண்டு கஷ்டப்படணும்? நீ போன ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள இந்த பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். யார் நீங்க? என்ன என்ன மிரட்டி பாக்கிட்டே? நான் சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன். நீ போன ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை நீ வாழு, அவனுக்கு தேவையான வாழ்க்கை நான் வச்சு கொடுக்குறேன். நீ ஆசைப்பட்டு உன் கையில கிடைச்சிக்கலாமா? இந்த குடும்பத்தை தலையிடுறதுக்கு நீங்க யாரு? எப்படி யாரு? இவரு உன் அப்பா. எஸ் சாமி, எஸ் சாமிடி. நியாயத்தை யார் தட்டி கட்டாலும் அவங்க சாமி தான். ஆபத்துல உதவுறாங்க எல்லாமே நமக்கு சாமி தான். எனக்கு சாமி அவரு. அவரு கேட்பாரு. அவங்க கேட்பாங்க. அவங்க சொல்ல நான் கேட்பேன். அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஓ, கெட்டனால விட உங்களுக்கு இங்க இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு பேச போயிட்டாங்க. நான் கிட்ட எனக்கவ கேட்டேன், உங்களுக்கு சேர்த்து தான் எனக்கு கேட்டேன். இதெல்லாம் உன்கிட்ட கேட்கலையே. நீங்க கேட்கல, ஆனா நீங்க நல்லா வாழணும்னு நான் இவ்வளவு கேட்டேன். நான் நல்ல வாழணும் உனக்கு யாரு சொன்னா? சந்தோஷமா வாழ்ந்தேன்டி. என்ன மாதிரி சந்தோஷமா உலகத்துல எவனுமே வாழல. அண்ணன் மாதிரி என்ன புள்ள மாதிரி பாத்துக்கிட்டானுங்க. என் அண்ணி எனக்கு அம்மாவா இருந்தாங்கடி. இந்த இவா ஒரு நல்ல தோழியா இருந்தா. என்னை சுத்தி என் புள்ளைங்க அக்கா மாதிரி மாமா மாதிரி அப்பான்னு சொர்க்கத்துல வாழ்ந்தேன்டி. நீ நல்ல மனைவியா இருக்கும் போதே உன்கிட்ட நான் அவ்வளவா காதை வெளிப்படுத்தலதான். ஆனா எப்பண்டா உன் முகத்தை பாக்கலான்னு வருவேன். வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பானே. வீட்டுக்கு ஓடி வருவேன்டி. எப்போ நேரம் கிடைக்கும் வீட்டுக்கு ஓடி வரலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். சொர்க்கமா இருந்தடி இந்த வீடு.
நீ அழுக்கு நேட்டி போட்டுட்டு மாட்டுச்சாணி அழும் போதே உன்னை சாமியா நான் கையெடுத்து கும்பிட்டேன்டி. ஒரு உலகத்துல யாருக்குமே கிடைக்காத பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கா. அழகா இருந்தாலும் அவ எதுவுமே பார்க்கல, குனிஞ்சு சாணி அடிக்கிட்டு இருக்கான்னு உன்னை சாமியா கையெடுத்து கும்பிட்டேன்டி. நீ அழுக்கு நேட்டி போடும்போது நான் அவ்வளவு ரசிச்சேன்டி. ஒரு பொறுப்புள்ள மனைவிதான் இப்படி எல்லாம் இருக்க முடியும்னு உன் மேல அவ்வளவு காதலும் அன்பும் பாசம் இருந்துடி. உன் அழுக்கு நைட்ல தாண்டி நான் முகத்தை தொடச்சிட்டு ஓடுவேன். அந்த அழுக்கு கையை தாண்டி எனக்கு சோற ஊட்டினேன். அமுதமா தான் நினைச்சு சாப்பிட்டுட்டு போனேன். பிள்ளைங்களை கிளீன் பண்ணி விட்டு அதே கையால எனக்கு சோற ஊட்டுவேன். எனக்கு அருவருப்பாவே தெரியலடி. அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுடி. நான் உன்னை அப்படிதாண்டி பார்த்தேன். நீ அழகா இருக்கணும், நீ மாடல் ட்ரெஸ் போடணும்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. நீ நார்மலா ஒரு நாள் எப்பமாவது சேலை கட்டினா அன்னைக்கு எனக்கு சொல்ல தெரியாத அளவுக்கு காதலும் ஆசையும் இருக்கும்டி. மத்த நாள நீ நேட்டி தான் போடுவேன். எனக்காவது ஒரு நாள் சேலை கட்டும் போது ஒட்டுமொத்த காதல் அன்னைக்கு வெளியில வரும்டி. அதுல கிடைக்கிற சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நீ போட்ட மாடல் ட்ரெஸ்ல எனக்கு வரதா இல்லடி. உன் நல்ல குணமெல்லாம் மாறி பேய் குணமா நீ மாற உன்னை பார்த்தாலே எனக்கு ஆர்வமா இருந்துச்சு. இந்த பேய் குணத்தோட நீ பட்டுச்சாலியே கட்டிட்டு வந்தாலும் எனக்கு உன் மேல காதல் வராது. நீ அழுக்கு நேட்டி போட்டாலும் தாயா இருந்த பாரு, அதுதாண்டி எனக்கு பிடிச்சதே. இல்ல நீ எனக்கு வேண்டாண்டி. இனி எனக்கு உன் மேல ஒரு துளி கூட காதல் வராது. எனக்கு அந்த பழைய அழகு தான் வேணும். இந்த பேய் வேண்டாம். நீங்க அந்த போ போற. நான் ஒன்னும் சும்மா போக மாட்டேன். அவ்வளவு லேசா சும்மா நான் போக மாட்டேன். சாரிடி. என் பக்கத்துல வராத. என் பக்கத்துல வராத. என்ன ஒதுக்காதடி. இல்ல, என் பக்கத்துல வராதீங்க. ஒண்ணும் இல்லடி. சாரிடி. அப்பெல்லாம் பேசாதடி. என் வாயில ஏதாவது வரது நீங்க போயிருங்க. யா உனக்கு என்ன திடீர்னு இவ்வளவு கோவம்? போங்க, என்ன மெண்டல் ஆக்கிராதீங்க. போங்க. சரி 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 சாரி 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 போறேன்.